ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இப்போ தான் நான் போய் கூலி பார்த்துட்டு வந்தேன். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம நினச்ச மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்பெக்டேஷனை மெட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம லோகேஷ் கனகராஜோட படங்கள் தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ அதே ஒரு தாட்டோட நமக்கு எப்படி லியோ மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜெயிலர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போது மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து கேஸ்ட்லாம் இருந்தாங்க, பெரிய மற்ற ஹீரோஸு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க கொஞ்சம் போர்ஷன் வந்தாலுமே அவங்க வந்த சீன்ஸ் எல்லாமே செம்ம வாவ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி இதில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. படத்தில் வந்து ரஜினிக்கு அப்புறம் யார் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சௌபின் சாகிர். படம் ஃபுல்லாக வராரு, சௌபின் சாகிர் பிடிச்சிட்டாரு. ஸ்ருதி ஹாசன் அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் அவர் பாட்டை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் உபேந்திரா அண்ட் நாகார்ஜுன் அவங்க ரெண்டு பேருமே படத்தில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து அவங்கள ரெண்டு பேருமே வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக பெரிய ரஜினி சார் ஃபேனு. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப அப்செட்டாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம ரஜினி சார் படம்னா வந்து நம்ம ஒரு 2-3 வாட்டி தேட்டரில் பார்ப்போம்ல, அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம், படத்தில் சுத்தமாக கனெக்ட் ஆகலை. ஸோ கைஸ், நமக்கு எப்படி ஜெயிலர்லாம் வந்து ஜெயிலர் அளவுக்குலாம் இது கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஜெயிலர் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஜெயிலர் லியோலாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம் கைஸ். பை.